8 திசைகளை பற்றி நாம் அறிவோம். இவற்றில் 4 திசைகளை பக்கங்கள் என்றும் மீதமிருக்கும் 4 திசைகள் மூலைகள் என்றும் அறிவோம். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்பவை 4 பக்கங்கள். தென்கிழக்கு, தென்மேற்கு, வடகிழக்கு, வடமேற்கு என்பவை அந்த 4 மூலைகள். வாஸ்து சாஸ்திரத்தின்படி அந்த 4 மூலைகள் வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்றன. ஏன்? ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு பண்புகள் இருப்பதால் அந்த பண்புகளை குறிக்கும் விதமாக திசைகளை அழைக்கிறோம். அதன்படியே தென்கிழக்கு மூலை அக்னி மூலை என்று நெருப்பின் பெயரால் அழைக்கப்படுகிறது. சூரிய உதயம் நிகழும் கிழக்கு திசை சூரியனின் பெயரான ஆதவன் என்பதிலிருந்து ஆதித்ய திசை என்று அறியப்படுகிறது. சிவனின் பெயரால் வடகிழக்கு மூலை ஈசானிய மூலை என்று அழைக்கப்படுகிறது. செல்வந்தரான குபேரனின் பெயரால் வடதிசை குபேர திசை என்று அழைக்கப்படுகிறது. மிகையான காற்று வீசும் வடமேற்கு திசை வாயு மூலை என்று அழைக்கப்படுகிறது. மேற்கு திசை மிகையாக மழை கொண்டு வரும் திசை என்பதால் இந்திரனின் பெயரால் வருண திசை என்று அழைக்கப்படுகிறது. தென்மேற்கு திசை நிருத்திய திசை என்று அழைக்கப்படுகிறது. தென் திசை உயிர்கொள்ளும் யமனின் பெயரால் யம திசை என்று அழைக்கப்படுகிறது. திசைகளுக்கு இப்பெயர் வந்த காரணத்தை ஆராய்வோம் வாருங்கள். வாஸ்து சாஸ்திரத்தை உருவாக்கியவர் மாமுனி மாயன். கட்டுமான தொழில்நுட்பமான வாஸ்து சாஸ்திரத்தை தோற்றுவித்தவர் ஆதி இலங்கையின் மாமுனி மாயன். அவர் இலங்கை அரசனான ராவணனின் மாமனார். இதற்கான கூடுதல் சான்றுதான் மெசோ அமெரிக்காவில் காணப்படும் மாயன் பிரமிடுகள். இவை அனைத்தும் மாமுனி மாயனின் கட்டுமான தொழில்நுட்பங்களால் கட்டப்பட்ட பிரமிடுகள். மெசோ அமெரிக்க மக்கள் இலங்கையிலிருந்து குடிபெயர்ந்த மக்கள்தான். வியக்க வைக்கும் மகாபாரத மாயா சபை மாமுனி மாயனின் கட்டுமான தொழில்நுட்பத்திற்கு சான்று. ஆக வாஸ்து சாஸ்திரத்தை தோற்றுவித்தவர் மாமுனி மாயன். ஆக அவர் வாழ்ந்த ஆதி இலங்கை நிலப்பரப்பை வைத்தும் அதன் வரலாற்றை வைத்தும் வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்படும் 8 திசைகளுக்கான பண்புகளை தேட வேண்டும். திசைகளின் பண்புகளை இலங்கையை மையமாக வைத்து தொடருவதே ஆக சிறந்தது. ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலில் தென்கிழக்கு மூலையான அக்னி மூலையை பற்றி பார்ப்போம். இது ஏன் அக்னி மூலை என்று அழைக்கப்படுகிறது? அக்னி தேவன் என்பது கிடாவுடன் இருக்கும் முருகன் தான். கிடா ஆடு என்பது முருகனின் பல வாகனங்களில் ஒன்று. மேய்ச்சல் சமூகத்தின் தலைவனான முருகனே காட்டை கொளுத்தி விவசாய நிலங்களை முதலில் உண்டாக்கினார். பிராமணர்களால் நடத்தப்படும் வேள்வி என்பதற்கு பொருள் தீ உண்டாக்கு. வேலவன் ஆகிய முருகனை அலை என்பதே வேள்வி என்றானது. எனவே முருகனே அக்னி தேவன் என்பதை ஐயம் தெளிபட நிறுவிவிட்டோம். ஆக விவசாயத்தை முதலில் தோற்றுவித்தவர் முருகன். அதன் குறிப்பீடே விவசாயிகளை வேளாளர் என்று அழைப்பதன் உட்பொருள். கார்த்திகை மாதத்தில் காட்டை அழித்ததால் கார்த்திகேயன் என்றும் அழைக்கப்பட்டார். காட்டை அழிக்க தடையாக இருந்த குறவர்களோடு முருகன் போரிட்ட வரலாறும் உண்டு. அதைத்தான் பங்குனி உத்திரமாக கொண்டாடுகிறோம். குரசம்ஹாரம் என்பதுதான் சூரசம்ஹாரம் என்று மருவியது. கார்த்திகை தீப திருநாள் அவர் காட்டை கொளுத்தியதை நினைவு கூறும் திருநாள்தான். குமரிகண்ட நீருளியிலிருந்து மக்களை காப்பாற்றி பின் தென் இலங்கையில் கதிர்காமத்தில் குடிவைத்தார் முருகன். அங்குதான் முதல் விவசாயத்தையும் தொடங்கினார். கதிர் என்பது திணை கதிரையும், காமம் என்பது ஊர் என்பதற்கான பழைய பெயர். ஆக கதிர்காமம் என்பதற்கு விவசாய கிராமம் என்று பொருள். அங்கு பழமை வாய்ந்த முருகன் கோயில் இருப்பது அதற்கு சான்று. இலங்கைக்கு தென்கிழக்கில் கதிர்காமம் உள்ளது. ஆக பனங்காட்டை கொளுத்தி விவசாயம் செய்த முருகனை நினைவு கூற தென்கிழக்குக்கு அக்னி மூலை என்று பெயர் வைத்தார் மாமுனி மாயன். அதன்படியே உணவு தயாரிக்கும் அடுப்பை தென்கிழக்கு மூலையில் வைக்கிறோம். அடுத்து கிழக்கு திசை சூரியன் உதிக்கும் திசை, அதாவது ஆதித்யன் ஆதித்ய திசை எனப்பட்டது. இந்தியர்களின் வளமையில் இந்த திசை இந்திர திசை எனப்படுகிறது. இந்திரன் ராவணனின் மகன் என்பதும் இலங்கை இந்தியாவுக்கு கிழக்கே உள்ளதாலும் இந்த திசை இந்திர திசை என்று அழைக்கப்படுகிறது. இப்போது வடகிழக்கு திசை பற்றி பார்ப்போம். சிவனின் கைலாய மலை என்பது உண்மையில் இமாலய மலை அல்ல. அது இலங்கையில் உள்ள திரிகோண மலைதான். ஆக திரிகோண மலையும் அதில் ஆதியிலிருந்து இருக்கும் பழமை வாய்ந்த கைலாஸ் எனும் சிவன் கோயிலும் இருக்கும் வடகிழக்கு திசை சிவனாகிய ஈசனை குறிக்கும் வகையில் ஈசானிய மூலை என்று அறியப்படுகிறது. அடுத்து வடதிசை. வடதிசை குபேர திசை என்று அழைக்கப்படுகிறது. ராவணனுக்கு முன்பு இலங்கை ஆண்டவர் குபேரன் என்று நாம் அறிவோம். ஆக வடதிசை குபேர திசை என்று அழைக்கப்படுவதன் மூலம்
குபேரன் இலங்கையின் வடக்கில் இருக்கும் ஜாஃப்னா அதாவது யாழ்ப்பாணம் என்ற நகரையே ஆட்சி செய்திருக்க வேண்டும். ஏனெனில் வீணை எனும் இசைக்கருவியை முதலில் கண்டுபிடித்தவர் ராவணன். ஆக இசைக்கருவியான யாழின் பெயரிலே அமைந்த யாழ்ப்பாணம் எனும் பகுதி குபேரன் ஆட்சி செய்த வரலாற்றை தக்க வைக்க மாமுனி மாயனால் குபேர திசை என்று அழைக்கப்பட்டது. அடுத்து வடமேற்கு திசை வாயுமூலை என்று அழைக்கப்படுகிறது. பாக்ஜலசந்தி என்பது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலுள்ள சிறிய கடற்பகுதி. கடற்பகுதி ஒட்டியுள்ள நிலங்களில் அதிக காற்று வீசும் என்பதாலும் இலங்கையின் வடமேற்கு திசையில்தான் சரியாக அந்த பாக்ஜலசந்தி அமையப்பட்டதாலும் வடமேற்கு திசை வாயுமூலை என்று அறியப்படுகிறது. இயல்பாகவே தென்மேற்கு பருவகாலமே இலங்கையில் பெரும் மழைக்காலம். ஆக மேற்கு திசை வர்ண திசை என்று அறியப்படுகிறது. வர்ணன் என்பதற்கு மலை என்றும் பொருளுண்டு. அடுத்து தென்மேற்கு திசை நிறுத்திய திசை பித்ரு திசை என்று அறியப்படுகிறது. மேலும் பித்ரு என்பது இறந்து போன நம் முன்னோர்களை குறிக்கிறது. குமரியில் அழிந்த நம் முன்னோர்களை பித்ருக்கள். இத்திசைக்கான கடவுளாக அழிக்கும் கடவுளான காளியின் பெயரால் அழைக்கப்படுகிறது. அதை நிரூபிக்கும் வகையில் இலங்கையின் தென்மேற்கு பகுதியில் காளி என்ற நகரமும் உள்ளது. இந்த திசைக்கு நிறுத்திய திசை என்று பெயர் உள்ளதற்கு காரணம் நீர் ஊற்று, நீரூற்று, நிறுத்து. குமரி கண்டத்தில் ஊறி பெருகிய நீர் மனித வாழ்க்கையை அழித்து நிறுத்தியது. அங்கிருந்து தப்பித்த மக்கள் தென்மேற்கு பகுதியில் குடியேறினர். அதை வரலாற்றுக்கு எடுத்துச் செல்லவே நிறுத்திய திசை என்றும் இறந்த முன்னோர்களை குறிக்கும் விதமாக பித்ரு திசை எனவும் அழைத்தனர். வாஸ்து சாஸ்திரத்தின்படி குடும்ப தலைவனுக்கும் தலைவிக்கும் ஆன படுக்கை அறை நிறுத்திய திசையில்தான் அமையப்பெற வேண்டும். ஏனெனில் பித்ருக்களின் ஆசிர்வாதங்களோடு பிள்ளை செல்வங்கள் அதிகம் பெறுவர் என்ற நம்பிக்கையும் உள்ளதால் இந்த திசை பித்ரு திசை என்றும் நிறுத்திய திசை என்றும் வழமையில் உள்ளது. அடுத்து தென் திசை தென்மேற்கு திசை போலவே நீர் பிரளயங்களில் இறந்தோரை குறிக்கும் விதமாக சாவுக்கான திசையாக இத்திசை யம திசை என்று அழைக்கப்படுகிறது. சிவன் 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு குமரிகண்டத்தில் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. அவரை யாவன் என்றும் மக்கள் அறிந்து வைத்திருந்தனர். யா என்றால் தெற்கு என்று பொருள், வன் என்றால் உடையவன் என்று பொருள். ஆக யாவனன் என்பது மருவி யாமன் என்றானது. சிவனே ஆக்கும் மற்றும் அழிக்கும் சக்தியாக விளங்குவதால் அவரை குறிக்கும் விதமாக யமதிசை என்று தெற்கு திசை அறியப்படுகிறது. இந்த வரலாற்று உண்மையை மக்களுக்கு எடுத்துச் செல்லவே வடக்கில் தலை வைத்தும் தெற்கில் கால் நீட்டியும் படுக்கக்கூடாது என்பர். ஏனெனில் குமரிகண்டம் இலங்கையின் தெற்கு பகுதியில் அமைந்ததாலும் நீர் பிரளயத்தால் இருந்த நம் முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாகவே இப்பழக்கம் நடைமுறையில் உள்ளது. மேலும் தற்போது தமிழகத்தில் அறியப்படும் வாஸ்து சாஸ்திரத்தில் தெற்கு திசை கன்னிமூலை என்றும் பிள்ளையார் மூலை என்றும் அறியப்படுகிறது. கன்னிமூலை என்பது கன்னியாகுமரியை வைத்துதான் சொல்லப்படுகிறது. பிள்ளையார் மூலை என்று அறியப்படுவதும் தெற்கே அகத்தியரின் பொதியமலை ஆசீர்வாத சித்தர்களின் அடையாளம் என்பதை நினைவு கூறத்தான். நன்றி.